ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க? நாம தான் கோழி கொண்டு வரலையே. அது கோழி இல்லங்க, சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மனமே 6. பொண்ணோட அப்பன் யாரு? நான் தாங்க. உண்மைதானடி? ஏங்க ஏங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு. பேசாம கவனிடி. ஜக்கம்மா நல்ல வார்த்தை சொல்லம்மா. போடுங்க சோழிய. 1 2 3 4 5 6 7 8. திடப்பொருத்தம், மனப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம். இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல. ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லது இல்ல. உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா. நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும். உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும். என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுத? சோழி சொல்லுது. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள. ஆமா ஆமா, நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்தையா சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? என்ன சார் நீங்க உங்க கம்பெனி ஆண்டு விழாவை போய் மறக்க முடியுமா சார்? நாங்க ஆடுற ஆட்டத்துல கூட்டம் ஜேஜேன்னு வரோம் சார். ஆட்டத்துல பச்சையமா உண்டா? பச்சையம்மா இல்லாம கரகாட்டமா. இந்த முத்தையா வச்சுக்க. சரி சார். வரேன். வாங்க சார். வரேன். வாங்க சார். ஏங்க என்ன இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அலமேல அக்காவோட மக ஷகிலாவை கூட்டிட்டு போலாம்ல? ஷகிலா கரகாட்ட ஆடினா நீயும் நானும் தான் பார்க்கணும். பச்சையம்மாவோட அழகும் ஆட்டமும் யாருக்குமே வராது. சரி சரி வா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவரை தான் வரட்டி விட்டனே. என்னங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை யாரையுமே காணுமே. நம்ம பொண்ணுங்க என்ன சாதாரண வயசா? அவங்கள சுமந்துட்டு வர்றதுக்கு அந்த கார் என்ன பாடுபடுதோ. அநேகமா அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் கார் டயர்களை மாத்த வேண்டியது வரும். சும்மா இருங்க, உங்க கண்ணே பட்டுட போகுது. என்னங்க ஏதோ வந்துட்டாங்களே. வா வா வா. மாப்பிள்ளை எங்க காணோம்? இங்கதான் இருப்பாருன்னு. பாத்தியாடி, இப்பவே முந்தானையில் முடிஞ்சிட்டாளுங்க. பத்த வைங்க. அது உன் வேலையாச்சே. கற்பூரத்தை சொன்னாங்க. இங்க திரும்பி காட்டுங்க மாமா. கல்யாணம் கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஊருக்கே பேர் போன உல்லாச கல்யாணம். காசு போடுமாமா? காசு வர போடணுமா? 200 ரூபாய். அதையும் போட்டுருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என் பொண்ணுகளோட 6 கண்ணு கலங்காம பாத்துக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. வாங்க மாமா போலாம் போலாம். அவசரமா போங்க மாப்பிள்ள, தைரியமா போங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு. வரும். என்ன என்ன ராத்திரி 10:30க்கு நல்ல நேரம் வருது. சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சிடணும். ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம்னு மாப்பிள்ளைக்கு டைம். 10:30 மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா 11 மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைட்ட அனுப்பணும். அப்புறம் அப்பப்போ மாப்பிள்ளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும். சரியா? சரி சைனாக்காரன். ஐயோ பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம்
எல்லாரும் பாட்ட போட்டு கமலா பாட்ட தூக்கி மண்ணுல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ மண் தின்னும் இந்த உடம்ப மனைவி மாறுதின்னாரோ என்ன பார்த்து பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பியே மாமா. இப்போ பல்லுல ஈமைக்கிறேன் மாமா, ஈமைக்கிறேன். சந்திரமண்டலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே மாமா, இப்படி சட்டையா கிடக்குறியே. பட்டு வேட்டி பட்டு சட்டையில பகட்டாத்திருந்தியே மாமா. இப்போ பம்பர பாடு போயிட்டியே போயிட்டியே மாமா. நீ இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சிருந்தா மாமா, நான் ராத்திரியே ரோஜாப்பூ மாலை கட்டி வச்சிருப்பேனே, கட்டி வச்சிருப்பேனே. முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்துருச்சு. காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள்ள காபி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே. அந்த வாங்கின பால உங்க வாயில ஊத்தும்படியா ஆயிருச்சு, ஊத்தும்படியா ஆயிருச்சு. கட்டி பிடிக்கிறப்போ மெதுவா மெதுவான்னு சொன்னீங்களே மாமா, இப்ப நமுத்து போன மெதுவடை ஆயிட்டீங்களே, மெதுவடை ஆயிட்டீங்களே. வாயும் வயிறுமாக்குவேன்னு நினைச்சனே மாமா, இப்ப நீயே வாய பொழந்துட்டியே, வாய பொழந்துட்டியே. என் மேல சந்தன கட்டையா கடந்தியே, சந்தன கட்டையா கடந்தியே. இப்போ கறிக்கட்டையா தீஞ்சிட்டியே, தீஞ்சிட்டியே ராசு. மழை கூட வாடலையே, வாடலையே. பொசுக்குன்னு இப்படி புதஞ்சு செதஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள்ள. போகாம ஜோசியக்காரன் சொன்னா 3 வரை இப்படி ஒட்டுக்க கட்டிட்டு புட்டுக்கிட்டு தான் போகும். வாங்கின 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க வக்கீல வாயார வந்துட்டான். இவன் ஒரு இத்த பையன். என்னப்பா பண்றது, மாமா செத்து போச்சு. கவலைப்படாதீங்க, அந்த பைத்தியார மணியை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன். பைத்தியக்கார மணியவா? அவன் பைத்தியாரம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான். சரிப்பா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பா. ஆகட்டும், ஆகட்டும். அந்த பைத்தியக்காரன் வேண்டாங்க, உங்க அக்காவுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல. உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு 18 வயசு தாண்டி ஆகுது. அப்பா பாப்பா பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் வயசான பொம்பளைங்க சின்ன பசங்களை தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாப்பா, மகாராஷ்டிரால கூட 70 வயசு 18 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சா. பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு பாக்குறீங்க. சரி, முயற்சி பண்றேன். என்னப்பா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? அவங்களால முடியும். முடியும்பா, முடியும்பா. என்னால முடியுமா? ஆனா வரப்போற மாப்பிள்ளையால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். அவனும் என்ன மாதிரி வாயை பழக்க வேண்டியதா? டே அழாடா என் செல்லல்ல, அழாடா என் செல்லல்ல. இப்போ என் பாட்டை வாசிக்கிறேன் பாரு. அழாதாடா அழாதாடா என் செல்லல்ல. டேய் தமிழே நில்றா. எதுக்கா என் முன்னாடி வரடா? நான் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வத்தலாவுக்கு போட்டு வரலான்னு இருக்கேன். நீ ஏன்டா வர? எனக்கு ரொட்டி வாங்கி தர மாட்டீங்களா? தோசையிலேயே உடம்ப ஏத்து. என் செல்லல்ல. டே அழாடா அழாதா. இப்போ பாரு என்ன பாட்டு வாசிக்கிறேன் பாரு. இப்போ பாரு அழாத அழாத என் கண்ணு இல்லை அழாதடா. மனசுல வளைய வட்டி நினைப்பு நடவட பாவனை எல்லாமே இருக்காத. இந்த ஊர்ல தாண்டி நீ வாசிக்க முடியும், வேற ஊர்ல போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன பெரிய பாகவதரா? டேய் உனக்கு யார முல்லைச்சாமின்னு பேர் வச்சா? தொல்லைச்சாமின்னு வைக்காம. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாசிப்பை கட்டு எனக்கே அழுக வருது. அந்த பச்சை மண்ணு என்னடா பண்ணும்? வாடா பிள்ளைய காமாட்சிட்டு கொடுத்துட்டு. காமாட்சி கடைக்கு போயிருக்கேன், வந்த உடனே குழந்தைய கொடுத்துட்டு போலாம். இந்தியாடா இருக்கு. அழக்கூடாதுடா, இங்க வா. போ போ போ. அழக்கூடாது. சரி நான் வந்து பச்சைமா பாத்துக்கிடுவா. வா சரி நான் போலாம். பத்திரமா பாத்துக்கோமா. அழக்கூடாதுடா. வா செல்லம், பால் பாரு, விளையாடலாமா? எப்படி போகுது பாத்தியா? சரிடா, நீ இங்கே இரு. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும். சரியா? இது வந்துடுறேன்.
குழந்தைய காணுமே. விஜய், விஜய், என்ன பச்சையம்மா குழந்தைங்க இங்கதான் குழந்தைய உட்கார வச்சுட்டு பால் எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்ன சொல்ற நீ? டேய் குழந்தைய காணுங்கறாடா. ஐயோ எனக்கு குழந்தைய காணுமா? ஐயோ குழந்தைய காணோமா? காண அடிச்சிட்டியா? பச்சையம்மா ஒண்ணும் பயப்படாத. பிள்ளை எவ்வளவு தூக்கிட்டு போயிருப்பா. டேய் இந்த குளத்து பக்கம் போ. நீ அந்த தோப்பம் போய் பாரு. அம்மா ஒண்ணும் பயப்படாத பயப்படாத. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாத பயப்படாத. டேய் அந்த பக்கம் போய் பாருப்பா. சரி. டேய் நல்லா பாருப்பா, சீக்கிரம் பாரு. பயப்படாத பயப்படாத. கண்டிப்பா கிடைச்சிரும். அழாத பச்சையம்மா அழாத. பயப்படாத பச்சையம்மா பயப்படாத பச்சையம்மா. என்னடி பண்ண? என்னடி செஞ்ச? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? ஐயோ, என் உசுரை நான் எங்க கண்டு தேடுவேன்? குழந்தையாலதான் காமாட்சி மேல முத்தையன் பிரியமா பாசமா இருந்தான். அந்த குழந்தை இல்லைன்னா அவன் தான் கூடவே வந்துருவான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த குழந்தைய கொன்னாலும் கொன்னு இருப்பா இவ. தேவையில்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அடி போடி நீ. அம்மா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? என்கிட்ட உனக்கு என்னமா விளையாட்டு? நான் உன்னையே நம்பி தானமா இருக்கேன். ஏமா என்ன சோதிக்கிற? அம்மா. பச்சையம்மா சொல்றத கேளு. அழுது புலம்பி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஆமா பச்சையம்மா, வா போய் தேடலாம். வா, வா, போய் சீக்கிரம் தேடுவோம். வாங்கறல. என்னன்னு தெரியலையே. என்னடா பகல்லையே கனவா? அது கனவாவே இருக்கட்டும், நிஜமாயிடக்கூடாது. இந்தா இத முதல்ல பத்த வை. புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்து. பச்சையம்மா அங்க ஜொலிக்கிறா. நீ என்னடானா எரியாத தீக்குச்சி ஆயிட்டிய. நான் சொல்றத நீ செய்தியா? என்ன செய்யணும்? பச்சையம்மா மேல பழி விழுந்தா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம ஊருக்கு வந்துருவான். நம்மள கெட்டவங்க காமிச்சு கூடாது, மத்தவங்களை நல்லவங்க நம்ம ஏத்துக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுக்கிட்டா வெட்டுறான். என் செல்லுக்குட்டியில சாப்பிடு. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு ஊட்டு. அவசரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல. உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணம் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்துடலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி. குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா. அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்க முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பிறந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய. ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க.